கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை பருகுகிறோம். ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீரை பருகுவதில்லை. வட இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கோடை காலத்தில் மென்மையான பருத்தியாலான ஆடைகளை உடுத்துகிறோம். அதே சமயம் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணிகிறோம். ஆனால் தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணிவதில்லை. ஏன்? ஏனெனில் வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பவெப்பநிலை மாறுபடுவதே அதற்கு காரணம். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன? மொத்தம் 6 காரணிகள் இருக்கு. என்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அச்சங்கள். சரிங்களா? அச்சங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து அதோட உயரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து அதோட தொலைவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டங்கள், அப்புறம் நிலத்தோற்றம், கடைசியாக வந்து பார்க்குறோம் நம்ம பருவகால காற்று. இந்த 6 காரணிகளையும் தான் இந்தியாவோட காலநிலையை பாதிக்கிறது. அச்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தை இப்போ பாருங்க, இந்திய மேப்பை பாருங்க. அதாவது அச்சங்கள் வந்து 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சத்திலிருந்து 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரை பரவி இருக்குது. அதாவது வடக்கு பக்கம் தான், அச்சங்களோட வடக்கு பக்கம் தான் 8 டிகிரி 4 நிமிடத்திலிருந்து 37 டிகிரி 6 நிமிடம் வரை பரவி இருக்கிறது. முக்கியமாக இடைப்பட்ட 23 டிகிரி, அதாவது 23 டிகிரி 30 நிமிடம் கடகரேகை இந்தியாவை தெற்கு பகுதியாகவும் வடக்கு பகுதியாகவும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. தெற்கு வடக்குன்னு 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. முக்கியமாக தெற்கு பகுதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் குளிர் கொஞ்சம் கம்மியாகவும், வடக்கு பகுதி மித வெப்பமண்டல பகுதியாகவும் இருக்கிறது. இது அச்சங்களை பொறுத்தவரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயரம். அதாவது பூமி இப்படி இருக்குது அப்படின்னா அப்படி உயரமாக போகுது இல்லை, அப்படி மேலே போக இப்போ ஒரு 1000 மீட்டர் மேலே போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு 6.50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சி போயிடுமா. 1000 மீட்டர் அப்படி உயரம் போகும்போதே அந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி போயிடுமா. எவ்வளோ? 6.50 டிகிரி செல்சியஸ். அப்போது மேலே போக டெம்பரேச்சர் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது இந்த டெம்பரேச்சர் என்ன சொல்கிற, ஹீட்டு, சரிங்களா, அந்த டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வெப்பக்குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? வெப்பக்குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, நம்ம சென்னை இருக்குல்ல, மெட்ராஸ் இருக்குதுல்ல, மெட்ராஸ் வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா கடல்ல இருந்து வெறும் 6.7 மீட்டர் தான் உயரம். கடல்ல இருந்து 6.7 மீட்டர் தான் உயரம். அந்த நிலைமையில் இருக்கிற நம்ம சென்னையில் 35 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குதான். அப்போது ஊட்டி வந்து 2240 மீட்டர் உயரம் கடல்ல இருந்து. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் யோசிங்களேன். நான் முதலே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். 1000 மீட்டர் உயரம் ஆக 6.50 டிகிரி செல்சியஸ் என்ன குறையும், டெம்பரேச்சர் குறையும். அப்போ ஊட்டி எவ்வளோ இருக்கும்? சும்மா ஒரு கெஸ்ஸாக சொல்லுங்களேன் கமெண்ட்டில். அடுத்த வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து அமைந்து உள்ள தொலைவு. அதாவது இந்தியாவின் பெரும் பகுதி, குறிப்பாக தீபகற்ப இந்தியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலைகளில் பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா கடலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். இதே காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் எடுத்துக்காங்க. கொச்சின் வந்து கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் கடலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொச்சினோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே சமயம் கடல்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வட இந்தியாவில் இருக்க புதுடில்லியில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் அந்த சராசரியில் தான் வெப்பநிலை இருக்கும். முக்கியமாக வட இந்தியாவில் அந்த கடலுக்கு தூரமாக இருக்க பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா காலநிலை வேறுபாடுகள் தெளிவாக தெரியும். முக்கியமாக சம்மர் சீசனில், கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும். அது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே தெரியும். சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது என்ன ஈரப்பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்கனவே கடலில் நிறையா இருக்குல்ல, அதுலேருந்து உருவாகிற நீராவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் வேப்பர் வந்து நீராவி நிறையா இருக்கும் அந்த காற்றுல. ஸோ அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்குவே பக்கத்தில் இருக்க கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெய்யுது. சரிங்களா? 119 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெய்யுது. அதே கடல்லேருந்து தூரமாக உள்ளார இருக்க ராஜஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா, குறிப்பாக பிகானர் அப்படிங்கிற ஒரு ஊரில் எடுத்துட்டிங்கன்னா 24 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பருவகால காற்று. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோடை காலம் அப்படின்னா மே மாதத்தை தானே சொல்லுவோம். ஆனால் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான். ஆனால் கோடை காலம் நம்ம இந்தியாவில் மே மாதத்துலேயே முடிஞ்சிடும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வரும். அது கோடை காலத்தோட தாக்கத்தை குறைச்சிரும். ஏன்னா மழை பொழியும் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று மழையோடையே வரும், அது அந்த தாக்கத்தை குறையும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று, இது மாதிரி பருவக்காற்றுகள் இந்தியாவில் இருக்குது. அது வந்து இந்தியாவோட இந்த ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் போர்ஷன் வந்து நிறைய பருவக்காற்று மழை இதெல்லாம் ஆக்குபை பண்ணோம். சரிங்களா? இந்த பருவக்காற்றை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறதுனால இதோட முடிக்கிறேன்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலத்தோற்றம். சரிங்களா? நிலத்தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகள், அதாவது வெப்பநிலை, வளிமண்டல காற்றழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு, இது எல்லாத்தையுமே பாதிக்குது. நிலத்தோற்றம் வந்து அது எல்லாத்தையுமே பாதிக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்குது இந்தியாவின் காலநிலையை தீர்மானிப்பதில். முக்கியமாக இமயமலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இமயமலை வந்து அவ்வளோ உயரமாக இருக்குதுல்ல, அதனால் மத்திய ஆசியாவிலேருந்து நிறைய குளிர் காற்றுலாம் பயங்கரமாக வருமா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அப்படியே குளிர் காற்றுலாம் பயங்கரமாக வருமா. அதை வந்து இந்த இமயமலை தடுத்துட்டு இந்தியாவுக்குள்ளார வராமல் தடுத்துருது. அதனால தான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இல்லைனா குளிர்காலத்தில் உறைஞ்சி போயிடும் நார்த் இந்தியாவே. அதனால் இமயமலை ஒரு முக்கிய பங்கு. அது ஒரு நிலத்தோற்றம் தானே, அவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால தானே தடுத்துருது. அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்துட்டோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று வரும்பொழுது அந்த பருவக்காற்று இப்படி வரும்பொழுது இந்த மலை வந்து என்ன பண்ணும், அதை தடுத்து அங்கே மலையளவு வரும்பொழுது, இந்த காற்றுலாம் வரும்போது, தென்மேற்கு பருவக்காற்று வரும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுத்து மழை அங்கேயே பொழிய வச்சிரும். அதனால் மறைவு பகுதிகளாக தமிழ்நாடு, கர்நாடகாவோட சில பகுதிகள், நம்ம அப்படியே மேலே மகாராஷ்டிராவில் சில பகுதிகளாக மலை மறைவு பகுதிகளாக போயிடும். அங்கெல்லாம் வெறும் காற்று தான் வீசும், தண்ணி வராது, அதாவது மழை பெய்யாது. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மங்களூர் இருக்குல்ல, அது மங்களூர் மலைப்பகுதி, அங்கே 280 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பெய்யுமா. அதே சமயத்தில் பெங்களூர் அப்படியே மலைக்கு ஆப்போசிட் மலை மறைவு பகுதி, வெறும் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் பெய்யும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜெட் காற்றோட்டங்கள். அது என்ன ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்னா, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியரில், வளிமண்டலத்தில் மேலே ஒரு சின்ன குறுகியலான பகுதியில் வேகமாக போகிற காற்றோட்டம். அதாவது இந்த ஓடையில் தண்ணி வேகமாக போகுதுல்ல, அதே மாதிரி காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி வேகமாக ஓட மாதிரி போச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது காற்றோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஜெட் காற்றோட்டங்கள் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஜெட் காற்றோட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு திபெத் பிளாட்டோ இருக்குதுல்ல, திபெத் பிளாட்டோ இமயமலைக்கு அந்தாண்ட இருக்குது. இங்கே நார்தர்ன் பிளைன்ஸ், அதாவது நார்தர்ன் பிளைன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அந்த நார்தர்ன் பிளைன்ஸ்லேருந்து திபெத் பிளாட்டோ நோக்கி போகுது அப்படின்றாங்க. அப்படி போகிறதுனால, அது ஒரு தியரி தான், அப்படி போகிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட் காற்றோட்டங்களால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுல, இந்த தென்மேற்கு பருவக்காற்று டைமும் அது போயிட்டு ரீட்ரீட்டிங், அதாவது திரும்பி வர்றது பின்னடைவும் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை எப்பயுமே மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, புரியுதா அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட ஆதரவு தான் முக்கியம். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் கொடுக்குறீங்க, அதை பொறுத்து தான் நிறைய வீடியோ இதே மாதிரி ஈஸியாக ஃபன்னாக ஜாலியாக பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஜாலியாக படிக்கலாம். வாங்க. பாய் பாய்.